சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் மேல் கிளிக் பண்ணி ஆல் டேஸ்ட் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நினைக்கிற போகலாம். மாதுளைப்பழ புட்டிங் செய்ய போகிறோம். அதுக்கு 2 மாதுளைப்பழம் எடுத்துருக்கேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பழத்தை உரித்து எடுத்துக்கலாம். மாதுளைப்பழம் 2த்தையுமே உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நாலு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட 1/2 கப் பால், ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ மாதுளைப்பழ புட்டிங் ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய், இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாதுளை ஜூஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பச்சரிசி மாவு 2 ஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்லா கட்டியாகிடும். இப்போது இது பாருங்கள், நல்லா திக்காயிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேவருக்காக நான் 2 drops வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்மெல் நல்லாயிருக்கும் இதை ஆட் பண்ணும்போது. அவ்வளோதாங்க, நம்மளோட மாதுளைப்பழ புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக மாதுளைப்பழத்தை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டிங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக தட்டி விடுங்க. இது மேலே கொஞ்சமாக மாதுளைப்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் கார்னிஷ்க்கு. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம 2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் 2 hour வச்சு எடுத்தாச்சு. இதளவுக்கு பாருங்கள், நல்லா வந்து கட்டியாக இருக்குது. இப்போ சைடில் லைட்டாக இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எடுக்கும்போது கரெக்டாக வரும். ஒரு பிளேட்டை இது மேலே அப்படியே வச்சிடலாம். அப்படியே இப்படி கவுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மாதுளைப்பழ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணலாம். மாதுளைப்பழம் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப கூலிங்காக இருக்குது.
என் வெயில் காலத்துக்கு ஜில்லுன்னு தான் சாப்பிடணும், சூடாக சாப்பிடக்கூடாது. மாதுளம்பழம் புட்டிங் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, கூலிங்காக இருக்கும். வெயில் காலத்துக்கு பசங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. மாதுளம்பழம் குட்டிங் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.